அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் சொல்லக்கூடிய குர்ஆன் வரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி, ஹதீஸில் வரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி, இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை, கட்டளைகளை, கடமைகளை, வணக்க வழிபாடுகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அகீதா தொடர்பானது, அதாவது முழுக்க முழுக்க நம்பிக்கை தொடர்பானது. இன்னொன்று அமல்கள் தொடர்பானது, அதாவது செயல்களோடு சம்பந்தப்பட்டது. இந்த இரண்டு விஷயங்களையும் இணைத்து தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் புரட்டி பார்க்கிற பொழுது இந்த இரண்டும் பிரிக்க முடியாதவை. இதை குர்ஆன் பல இடங்களில் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, இந்த இரண்டையும் இணைத்து தான் குர்ஆன் முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, அல்லதீன ஆமனு என்பது ஈமானை குறிக்கிறது, அதாவது அகீதா தொடர்பான விஷயம். வ அமிலு ஸாலிஹாத்தி என்பது நல்லறங்களை குறிக்கிறது, அமல்கள் தொடர்பான விஷயம். இந்த இரண்டையும் இணைத்து, இந்த இரண்டையும் தன்னுடைய வாழ்க்கையில் யார் கொண்டு வருகிறாரோ அவர்தான் மறுமையில் சொர்க்கத்தை பெற முடியும். அப்போ ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம், அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம் என்று வருகிற பொழுது அதற்குத்தான் முன்னுரிமை, முதலிடத்தை தர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் முழுக்க இந்த இரண்டையும் பேசுகிற பொழுது அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் என்று சொல்கிற பொழுது ஈமானை தான் முற்படுத்துகிறான். அல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ, பிறகு வ அமிலு ஸாலிஹாத்தி, மேலும் நல்லமல் செய்தார்களோ என்று முதலில் அகீதாவை பற்றி பேசுகிறான். பிறகுதான் நல்லமல்களை பற்றி, நற்செயல்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். ஆக இரண்டையும் இணைத்து தான் அல்லாஹ் பேசுகிறான். முதலில் அகீதா தொடர்பான, நம்பிக்கை தொடர்பான ஈமானை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். இப்போ இது எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அவன் தன்னுடைய நம்பிக்கையை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும், பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அகீதாவில், நம்பிக்கையில் ஆட்டம் வந்துவிடக்கூடாது, பலவீனம் ஏற்பட்டு விடக்கூடாது, அகீதாவுக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்பதை இந்த வசனம், அல்லாஹ்வுடைய இந்த கூற்று நமக்கு உணர்த்துகிறது. மாத்திரமல்ல, இந்த அகீதா ரொம்ப முக்கியமான விஷயம். அமல்களுக்கு முன்னால முதல்ல அகீதாவைத்தான் நாம் சரி செய்ய வேண்டும், அதற்குத்தான் கூடுதலான முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அகீதா சரியில்லாமல் தப்புந்தவருமான அகீதாவோடு, சந்தேகம் நிறைந்த அகீதாவோடு நாம் அமல்கள் செய்கிற பொழுது அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, லயின் அஷ்ரக்த லயஹபத்தன்ன அமலுக், லயின் அஷ்ரக்த லயஹபத்தன்ன அமலுக், நீர் இணை வைத்தால் நீர் செய்த நற்கர்மங்கள் எல்லாமே அழிந்து போய்விடும். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்லி தர்றா, முதல்ல ஈமான் சரியாக இருக்க வேண்டும், அகீதா சரியாக இருக்க வேண்டும். அகீதா, கொள்கை, நம்பிக்கை சரியாக இல்லாத நிலையில் எவ்வளவுதான் மலை அளவிற்கு நாம் நன்மைகளை செய்தாலும் அல்லாஹ் அதை தூசுக்கு சமமாக மதித்து தூக்கி எறிந்து விடுவான் என்பது இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கெல்லாம் முன்மாதிரி. அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை இரண்டாக அமைக்கப்பட்டிருக்கிறது, இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று மக்கா வாழ்க்கை, இன்னொன்று மதீனா வாழ்க்கை. இந்த மக்கா வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருட காலமாக தாவா செய்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். மதீனா வாழ்க்கையில் 10 வருட காலம் பிரச்சாரம் செய்தார்கள். அப்போ அவர்களுக்கு நபித்துவம் அருளப்பட்டதற்கு பிறகு கூடுதலான ஆண்டுகளை தாவா செய்வதற்காக மக்காவில் தான் அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இந்த மக்கா வாழ்க்கையில் 13 ஆண்டு காலமாக ரசூலுல்லாஹ் மேற்கொண்ட பிரச்சாரம் என்ன? எதை பற்றி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள்? நோன்பை பற்றி பிரச்சாரம் செய்தார்களா? தொழுகையை பற்றி பிரச்சாரம் செய்தார்களா? ஜக்காத்தை பற்றி பிரச்சாரம் செய்தார்களா? கிடையவே கிடையாது.
ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தெளிவாக படித்த அனைவருக்குமே தெரியும். இந்த மக்கா வாழ்க்கையில் முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹ் எதை பற்றித்தான் பிரச்சாரம் செய்தார்கள்? 13 வருட காலமாக அவர்கள் செய்த பிரச்சாரம் அத்தனையும் எதை மையப்படுத்தி எதை அடிப்படையாக கொண்டிருந்தது என்று சொன்னால், இந்த அகீதாவை, நம்பிக்கை, ஈமான் தொடர்பான விஷயங்களை பலப்படுத்தக்கூடிய வகையில் தான் அவருடைய பிரச்சாரம் அமைந்திருந்தது. குர்ஆனுடைய வசனங்களும் அப்படித்தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொந்த இஷ்டத்துக்கு பிரச்சாரம் பண்ணல. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டிருந்தானோ அதைத்தான் அந்த மக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த 13 வருட காலத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், ஈமான் தொடர்பான விஷயத்தை மட்டும் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் என்பது. அதனால் அதை பற்றி மட்டும்தான் அவர்கள் அந்த 13 ஆண்டு காலமாக பிரச்சாரம் செய்தார்கள். வேறு எந்த வணக்க வழிபாட்டு முறைகளை பற்றியும் பிரச்சாரம் செய்யவில்லை. அவ்வாறு ஏதேனும் சில விஷயங்களை பற்றி அவர்கள் சொல்லியிருப்பார்களானால் போகிற போக்கில் சில தகவல்களை சொல்லியிருப்பார்களே ஒழிய அதற்கு கூடுதலான முக்கியத்துவத்தை தந்திருக்க மாட்டார்கள். கூடுதலான முக்கியத்துவத்தை தந்து முழுக்க முழுக்க அவர்கள் பிரச்சாரம் செய்தது எல்லாமே எதை பற்றித்தான்? கொள்கையை பற்றி, அகீதாவை பற்றி, ஈமானை பற்றி. ஈமான் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ்வை பற்றி, மறுமை நாளை பற்றி, அதாபுல் கபரை பற்றி, மறுமையில நல்லவர்களுடைய தீயவர்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும் என்பதை பற்றி, சொர்க்க நரகம் அவர்களுக்கு உண்டு என்பதை பற்றி, விசாரணையை பற்றி, இது எல்லாமே நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள். இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட, ஈமானை, அகீதாவை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள். இதை பற்றி மட்டும்தான் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்தார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் மற்ற கடமைகளை எல்லாம் பற்றி ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சாங்க, மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த தொழுகை இருக்கிறது, ஐங்கால தொழுகை, அது கூட மக்கா வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி பகுதி இருக்குதா இல்லையா, அந்த பகுதியில் தான் அவர்களுக்கு கடமையாக்கப்படுகிறது. 53வது வயசுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 53வது வயதில் தான் அந்த தொழுகை கடமையாக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் விண்ணேற்ற பயணம், மியாராஜ் என்று சொல்லப்படக்கூடிய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அதில் தொழுகை கடமையாக்கப்படுகிறது. அப்ப இது நமக்கு எதை உணர்த்துகிறது? அமல்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அதற்கு முன்னதாக கூடுதலாக எதில் கவனம் செலுத்த வேண்டும்? அகீதா, கொள்கை, ஈமான் தொடர்பான விஷயத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், ஈமான் இல்லாமல், சரியான அகீதா இல்லாமல் செய்யப்படக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது மட்டுமல்ல, சந்தேகத்துடன் கூடிய ஈமானோடு செய்யப்படக்கூடிய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அப்ப ஈமான், நம்பிக்கை ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். 2 விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை, அந்த அகீதா இருக்குதா இல்லையா, அது சரியாக இருக்க வேண்டும். இன்னொன்று, சந்தேகம் இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும். மறுமையை பற்றி, அதில் உள்ள விஷயங்களை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நிறைய பேசுகிறது. அல்லாஹ்வை பற்றி பேசுகிறது, அல்லாஹ்வுடைய விசாரணையை பற்றி பேசுகிறது. சொர்க்கம், நரகம், அந்த சொர்க்கத்தில் என்னென்னலாம் கிடைக்கும், நரகத்தில் எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும், நரகவாதிகள் எப்படியெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள், நரக காவலர்கள் எத்தனை பேர், அந்த காவலர்களுடைய தலைவர் யார், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி இருக்கும், அந்த விசாரணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் எதை பற்றி விசாரிப்பான், மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்களை நம்ப வேண்டும். மேலும் மறுமையில் தராசு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அந்த தராசை கொண்டு நல்லவர்கள் மற்றும் தீயவர்களுடைய அமல்கள் எடை போடப்படும் என்றெல்லாம் பல செய்திகள். இன்னும் சொல்ல போனால், சிராத், மறுமையில் நரகத்திற்கு மேலே ஒரு பாலம் வைக்கப்பட்டிருக்கும். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் அந்த பாலத்தை கடந்து செல்ல வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நிறைய செய்திகளை குர்ஆனும் ஹதீஸும் நம்பிக்கை தொடர்பான செய்திகள் நமக்கு சொல்லுகிறது. இதையெல்லாம் நாம் நம்ப வேண்டும். இதையெல்லாம் நாம் நம்ப வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு நம்ப வேண்டும். ஏன் அவ்வாறு சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் இது எல்லாமே இல்முல் கைப் என்று சொல்லப்படக்கூடிய மறைவான விஷயங்கள், நம்முடைய கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இந்த விஷயங்களை எல்லாம் என்னுடைய அறிவோடு உரசி பார்த்து
அறிவுக்கு ஒத்து வந்தால் மாத்திரம்தான் நான் அதை எடுத்துக்கிடுவேன், நம்புவேன் என்று எந்த ஒரு முஸ்லீமும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இஸ்லாத்தினுடைய விஷயங்களை பொறுத்தவரையில் அதில் சில விஷயங்கள் அறிவால் நாம் என்ன செய்ய முடியும், பகுத்தறிந்து அதனுடைய உண்மை தன்மைகளை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, நம்முடைய பகுத்தறிவால் உணர்ந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய பகுத்தறிவால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹ் எப்படி இருக்கிறான், அவனுடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்கும், அவனுடைய விசாரணைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும், சொர்க்க நரகத்தை பற்றியும், இந்த தராசை பற்றியும், இந்த பாலத்தை பற்றியும் இதையெல்லாம் நம்முடைய பகுத்தறிவால் உணர முடியுமா? அதாபல் கபர் இருக்கிறது, கபருடைய வேதனை. ஒருத்தன் எப்படி செத்தாலும், அவன் எந்த நிலையில் அவனுடைய இறப்பை அடைந்தாலும் கண்டிப்பாக அவனுக்கு அதாபல் கபர் உண்டு, மன்னரை வேதனை உண்டு என்று நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். அதை நம்ப வேண்டும். இது நம்முடைய பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயமா? நம்முடைய பகுத்தறிவால் இதை உரசி பார்த்து அதுக்கு பிறகு நம்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இஸ்லாத்தினுடைய கடமைகளில் பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயங்களும் இருக்கிறது, பகுத்தறிவுக்கு உட்படாத நம்முடைய அறிவால் உரசி பார்க்க முடியாத அளவிற்கு பாரதூரமான விஷயங்களும் இருக்கிறது. இந்த இரண்டு விஷயங்களையுமே நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்பித்தான் தீர வேண்டும். நம்முடைய அறிவுக்கு ஒத்து வந்தாலும், நம்முடைய அறிவுக்கு ஒத்து வராவிட்டாலும், நம்முடைய அறிவு ஏற்றுக்கொண்டாலும் அறிவு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கண்டிப்பாக ஏற்றுத்தான் தீர வேண்டும். ஏனென்று சொன்னால் அது எல்லாமே நம்பிக்கை தொடர்பான விஷயம், அகீதா தொடர்பான விஷயம். ஏற்றுத்தான் தீர வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதில் சந்தேகம் வந்து விடக்கூடாது. முனை அளவிற்கும் சந்தேகம் வந்து விடக்கூடாது. இந்த அகீதா நம்பிக்கை தொடர்பான விஷயங்கள் இருக்கு பாருங்க, இந்த மறுமை தொடர்பான விஷயங்கள், இதில் நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அந்த சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் எல்லாருக்கும் வரும், எல்லாருக்குமே வரும். எவ்வளோ பெரிய மெத்த படித்த ஷேகா இருந்தாலும், எவ்வளோ கற்றறிந்த மார்க்க அறிஞராக இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே வரும், என் உள்ளத்திலே வரும், உங்கள் உள்ளத்திலே வரும். ஆனால் அந்த சந்தேகத்தை சந்தேக அளவில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும், மனதளவில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு செயல் வடிவம் கொடுத்து விடக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. மறுமையா, சொர்க்கமா, நரகமா, மீண்டும் உயிரிழத்து எழுப்பப்படுவாங்களா, விசாரணையா, ஆப்பிள தருவாங்களா, ஆரஞ்ச தருவாங்களா, மாதுளையை தருவாங்களா, என்ன கதை விடுறாங்க என்றெல்லாம் ஒருவன் மனதில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணத்தை வெளியே கொட்டி விடுவானே ஆனால், என்றெல்லாம் மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களை வெளியே கொட்டி விடுவானே ஆனால், அல்ல அதற்கேற்றவாறு தன்னுடைய லைஃபையே தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வானே ஆனால், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கும். தேனாறு ஓடுதா, பாலாறு ஓடுதா, அந்த ஆறு ஓடுதா, இந்த ஆறு ஓடுதா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று ஒருவன் அதை ஏளனமாக பேசுவானே ஆனால், அதில் அவனுக்கு சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டால், அல்லது அது ஏளனமாக மற்றவரிடத்தில் பேச ஆரம்பித்து விட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுகின்றான். இஸ்லாத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்புறமாட்டு ரெண்டாவது இஸ்லாத்துக்கு வர அந்த களிமா சொல்லி தான் இஸ்லாத்துக்கு வரணும். ஏன்னு சொன்னால் இதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று யார் சொல்றா? யார் சொல்றா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி இதையெல்லாம் நம்ப வேண்டும், நம்புவது கட்டாய கடமை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இதான் நம்பிக்கை. மறுமையை அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், மாணவர்களை நம்ப வேண்டும், மேலும் வேதங்களை நம்ப வேண்டும், இறை தூதர்களை நம்ப வேண்டும், மேலும் மறுமை நாளை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுது, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுகிறது, அது காஞ்ச இலை அல்லது பழுத்த இலை. இந்த எந்த மரத்திலிருந்து எந்த ஊரில் உள்ள எந்த மரத்திலிருந்து எந்த இலை விழுந்தாலும், அது காய்ந்த இலையாக இருந்தாலும், பச்சை இலையாக இருந்தாலும், பழுத்த இலையாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய ஞானத்திற்கு உட்படாமல், அல்லாஹ்வுடைய அறிவுக்கு வராமல் எதுவுமே நிகழ்வதில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காமிக்கிறான். அப்படிதானா? இது நம்பணுமா இல்லையா? நம்புற மாதிரியா இருக்குது என்று சொல்லி நம்பாமல் இருக்க முடியுமா? என்னுடைய அறிவு இதையெல்லாம் ஏற்றுக்கிடல, மன்னரை வாழ்க்கையை, விதியை, இதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குமா, ஒருத்தன் காலில் கல் தட்டிடுமா, லேசாக ரத்தம் வந்துடுமா, இவன் காலில் இந்த இடத்துல இந்த அளவுக்குள்ள கல் தட்டி இந்த அளவுக்கு ரத்தம் வரும் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா என்று ஒருத்தன் குதர்க்கவாதம் பேசுவானே ஆனால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டான். இஸ்லாத்திற்கு அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது.
அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்த நம்பிக்கை தொடர்பான எல்லா விஷயங்களையும் நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கூட சந்தேகம் வராமல் முழுக்க முழுக்க 100% அப்படியே நம்ப வேண்டும். சமிஅனா வ அத்தஅனா, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எதுவாக தான் இருக்க வேண்டும். இந்த மாதிரிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் படிக்கிற பொழுது, கேள்விப்படுகிற பொழுது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எதுவாக தான் இருக்க வேண்டும். சமிஅனா வ அத்தஅனா என்ன அர்த்தம்? சமிஅனா செவியுற்றோம், அத்தஅனா கட்டுப்பட்டோம், ஆமன்னா சல்லம்னா என்று சொல்வார்கள். ஆமன்னா சல்லம்னா ஈமான் கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்லிட்டான், மறு பேச்சுக்கு இடம் கிடையாது, சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. லா ரைப ஃபீஹி அல்லாஹ் முதல்ல சொல்றானா இல்லையா? சூரத்துல் பக்ரால தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி அல்லாஹ் எப்படி சொல்றா பாருங்க. சும்மா வேதத்தை பார்த்தா நம்பினா போதுமா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம். லா ரைப ஃபீஹி, அதில் எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் கடுகளவு சந்தேகமும் இருக்கக்கூடாது. மறுமை உண்டு என்பதில், மீண்டும் விசாரணை உண்டு என்பதில், சொர்க்க நரகம் உண்டு என்பதில், சொர்க்கத்தில் பேரின்பங்கள் உண்டு, நரகத்தில் தண்டனைகள் உண்டு என்கின்ற விஷயத்தில் நமக்கு கருத்து மாறுபாடே வரக்கூடாது, சந்தேகமே வந்துடக்கூடாது. ஆனால் சந்தேகம் வரும். ஆனால் அந்த சந்தேகத்திற்காக, மனதில் எழக்கூடிய குழப்பமான எண்ணங்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக பார்க்கப்பட மாட்டோம். நம்மள மனிதர்கள் தானே, பலவீனங்கள் ஏற்படும். எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் அவருக்கு சில சந்தேகமான எண்ணங்கள்லாம் ஏற்படத்தான் செய்யும். அல்லாஹ்வை பற்றி வரும், மறுமையை பற்றி வரும், அதாபுல் கபரை பற்றி வரும், விதியை பற்றி வரும், எல்லாத்தையும் பற்றி வரும். எல்லாவற்றை பற்றியும் சந்தேகங்கள் வரும், மனசனுக்கு வரும். ஏன் வரும்னு சொல்கிறேன்னு சொன்னால், சஹாபாக்களுக்கும் சந்தேகம் வந்தது, சஹாபாக்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் அந்த சந்தேகத்தை அவர்கள் வளரவிடவில்லை. அந்த சந்தேகத்தை ஆரம்பத்திலே கிள்ளி எறிந்து விட்டார்கள். சஹாபாக்கள் சில பேர் ரசூல் இடத்துல வந்து கேட்குறாங்க, அவங்களுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், பயத்தோடு கேட்குறாங்க, நடுங்கிக்கிட்டே கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்களுடைய மனசில் சில சமயத்தில் சில வித்தியாசமான எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. எங்களுடைய மனசில் சில நேரங்களில் சில வித்தியாசமான எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அது எந்த அளவுக்கு பெரிய எண்ணம் என்று சொன்னால், அதை பேசுறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. அதை பேசுறதையே பெரும் பாவமாக கருதுறான். எப்படிப்பட்ட எண்ணம் எங்களுடைய உள் மனசுல ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை வார்த்தையால பேசுறதுக்கே, வெளிப்படுத்துறதுக்கே நாங்க பெரிய விஷயமா பார்க்கறாத, அதை பெரிய குற்றமா நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சில எண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது என்று நபி தோழர்கள் சில பேர் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அவ கது வஜத்துமுஹு, அப்படி உங்களுக்கு நீங்கள் உணர்கிறீர்களா? அதாவது உங்களுடைய உள்ளத்தில் சில எண்ணங்கள் ஏற்படுகிறது, ஆனால் அதை வெளிப்படையாக பேசுவதை குற்றமாக கருதுகிறீர்கள். அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதா என்று கேட்குறாங்க. அப்புறம் நபித்தோழர்கள் ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்கிறாங்க, தாலிக்க சரிஹுல் ஈமான் என்று சொல்கிறார்கள். அதுதான் தெளிவான ஈமானுக்கு அடையாளம் என்று சொன்னார்கள். அதுதான் தெளிவான ஈமானுக்கு அடையாளம். என்ன தெளிவான ஈமானுக்கு அடையாளம்? ஏன்னு சொன்னால், சஹாபாக்கள் அந்த எண்ணத்தை, அந்த சந்தேகத்தை சந்தேகத்தோடு நிறுத்தி கொண்டார்கள். அதை என்ன செய்யல, வளர விடவில்லை. அந்த நம்பிக்கை, அதை நம்பிக்கையாக மாற்றவில்லை. அந்த சந்தேகத்தை நம்பிக்கையாக வளரவிடவில்லை. அதை அவர்கள் பேசவும் இல்லை, அதற்கு அவர்கள் செயல் வடிவம் கொடுக்கவும் இல்லை. அது வெறும் சந்தேக அளவிலேயே விட்டு வச்சுட்டாங்க. அப்படிங்கிறதுனால அதை பேசுறத பாவமாக கருதுகிறார்கள், அதற்கு செயல் வடிவம் தருவதையும் அவர்கள் குற்றமாக கருதுகிறார்கள் என்ற அளவிற்கு விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள் அகீதா விஷயத்தில். அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அது தெளிவான ஈமானுக்கு அடையாளம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு ஏற்படுகிற பொழுது அது எண்ணத்தின் அளவிலேயே விட்டுவிட வேண்டும். அது என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கையாக வலுவடைய விட்டுவிடக்கூடாது, வளர விட்டுவிடக்கூடாது, அதை பேசக்கூடாது, பலரிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அதற்கு செயல் வடிவம் தரக்கூடாது. சொர்க்கத்தை பற்றிய விஷயம், நரகத்தை பற்றிய விஷயம், கேள்வி கணக்கு, அதாபுல் கபரி, விதி, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பற்றி நமக்கு ஏதேனும் தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுமானால், தவறான அபிப்பிராயங்கள் ஏற்படுமானால் நாம் அதை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இந்த சொர்க்கத்தை பற்றியெல்லாம் சொல்கிறாங்களே, விசாரணை பற்றியெல்லாம் சொல்கிறாங்களே, அதாபுல் கபரை பற்றியெல்லாம் சொல்கிறாங்களே,
இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறது, மற்ற நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்வது, மற்ற நண்பர்கள்ட்ட சக நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்வது. இந்த மாதிரி ஒருத்தர் பகிர்ந்து கொண்டால் அவன் குற்றவாளியாக போயிடுறான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி மா வஸ்வஸத் பிஹி சுதூருஹா மா லம் தஅமல் பிஹி அவ் ததகல்லம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய சமுதாயத்தினருடைய என்னுடைய மக்களுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய தப்பான எண்ணங்களை மன்னித்து விட்டான். என்னுடைய சமுதாய மக்களுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட குழப்பமான தவறான எண்ணங்கள் இருக்கு பாருங்க, கொள்கை ரீதியான நம்பிக்கை தொடர்பான தவறான எண்ணங்கள், இந்த மாதிரி வஸ்வாசா, அதுக்கு வேற என்ன சொல்றது, வஸ்வாசா, வஸ்வாஸ் சொல்றாங்க இல்லையா, வஸ்வாஸ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் மின் ஷர்ரில் வஸ்வாஸ். இந்த மாதிரிப்பட்ட குழப்பமான எண்ணங்கள் மனதில் ஏற்படுமானால் அந்த மாதிரி எண்ணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சிட்டான், மன்னிச்சிட்டான். மனசுல அந்த மாதிரி எண்ணம் ஏற்பட்டா அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறது இல்லைங்க, தண்டிக்கிறதில்ல, குற்றமாக எழுதுறதில்ல, பதிவு செய்யறதில்லை, மன்னிச்சிட்டான். ஆனா மாலம் தஅமல் பிஹி அவ் ததகல்லம், அதை அவன் அமலுக்கு கொண்டு வராதவரை அல்லது பேசாதவரை, அதை எப்போ வெளியே பேசுறானோ அதை நம்பி அந்த எண்ணத்திற்கு அந்த சந்தேகத்திற்கு வடிவம் கொடுத்து அதை அவனுடைய நம்பிக்கையாக மாற்றி எப்போது அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறானோ அல்லது எப்போது அதற்கு அவன் செயல்வடிவம் கொடுக்கின்றானோ அப்போதுதான் அது குற்றமாக பதியப்படுகிறது. அல்லாதவரை மனசுல இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யறதில்லை, குற்றமாக பதிவு செய்யப்படுவதில்லை. இன்னொரு நபித்தோழர் வந்து சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் இவருடைய மனசுல சில தப்பான எண்ணங்கள்லாம் ஏற்படுது, என்னுடைய மனசுல சில தவறான எண்ணங்கள்லாம் ஏற்படுது. அந்த எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம்னு சொன்னா, அதை நான் பேசுறத எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா அதை விட நான் எரிந்து சாம்பலாகி விடுவதை மேல், நான் எரிந்து சாம்பலாகி விடுவதை மேல், அந்த அளவிற்கு மோசமான தப்பான எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. என்ன நினைக்கிறாரு அவர், நினைக்கிறார் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்றார். அப்ப இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள், இந்த மாதிரிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாருடைய உள்ளத்தில் என்ன செய்யும், ஏற்படும், ஏற்படாமல் இருக்காது. அப்ப அவ்வாறு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரிப்பட்ட சந்தேகங்கள் மர்மையை பற்றி, விதியை பற்றி, அதாபுல் கபரை பற்றி, கபருடைய வேதனையை பற்றி, கேள்வி கணக்கை பற்றி, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பற்றி சந்தேகங்கள் ஏற்படுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் தீர்வு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி மனசுல எழுந்தால் அது குற்றமில்லை, ஆனால் அதை பேச்சளவில் கொண்டு வரக்கூடாது, செயல் வடிவம் கொடுக்கக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, தீர்வு சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஷைத்தான் தான் எல்லாட்டையும் இருக்கிறான, இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜர தமி மினல் இன்சான், மனுஷனுடைய ரத்த நாளங்களில் நாடி நரம்புகளில் ஷைத்தான் இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். எல்லா மனுஷனுக்கிட்டே ஷைத்தான் இருக்கிறான். அவர் எவ்வளோ பெரிய சுல்தானா இருந்தாலும் சரிதான், அவர்கிட்ட என்ன செய்வான், ஷைத்தான் இருப்பான். ஷைத்தான் இல்லாத ஆளே கிடையாது. அதனால அவன் என்ன செய்வான், குறைஞ்சிக்கிட்டே தான் இருப்பான், தப்பான எண்ணங்களை மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அது அவனுடைய வேலை. இபாதத்தில் நமக்கு கவனம் வராது, குர்ஆன் ஓத போனால் அதில் கவனம் விட்டாது, தொழுகை போனால் அந்த தொழுகையில் கவனம் வராது. எல்லா இடத்துலையும் எப்படியாவது நம்மளை பிரேக் போடுறதுக்கு தான் பார்ப்பான், அதுலேருந்து நம்மளை தட்டி வெளியே கொண்டு வரதான் பார்ப்பான். அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னா, குர்ஆன் ஓதுறதுக்கான உங்களை ஒருத்தர் உட்காரும் போது என்ன செய்யணும், குர்ஆன்ல எல்லாம் சொல்லியிருக்கான், ஃபைதா கராஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருன்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும், அஊது பில்லாஹ் சொல்லணும், ஷைத்தான்ல இருந்து பாதுகாவல் தேட வேண்டும், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேட வேண்டும் சொன்னார்கள். அப்போ ஷைத்தானை பொறுத்த வரையில் அவன் நம்மோடு எப்போ இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரிப்பட்ட தப்பான எண்ணங்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்வான், போடத்தான் செய்வான். அது எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் அல்லாஹ் வரைக்கும் வரும். அந்த சந்தேகமான எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள், குழப்பமான எண்ணங்கள் எது வரைக்கும் வரும், அல்லாஹ்வையும் விட்டு வைக்காது. கேட்பான், ஒரு பேனாவை காட்டி கேட்பான், இதை யார் உருவாக்குனா, இது இன்னார் உருவாக்குனார். ஒரு டெலிஃபோனை காமிச்சு கேட்பான், இதை யார் தயாரிச்சா, இதை யார் கண்டுபிடிச்சா, இன்னார் கண்டுபிடிச்சாரு. ஒரு கேமரா, இந்த கேமரா யார் கண்டுபிடிச்சா, இன்னார் கண்டுபிடிச்சாரு. அல்லாஹ் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அல்லாஹ் யார் படைச்சா, இந்த பேனாவை உருவாக்குறது இந்த ஆளு, இந்த கேமரா உருவாக்குறது இந்த ஆளு, இந்த மைக்கை உருவாக்குறது இந்த ஆளு, இதையெல்லாம் உருவாக்குறதாய் நம்புறிய அல்லாஹ், அவனை உருவாக்குறது யாரு அப்படிங்கிற கேள்வி வரும். மன் ஹலக்க கதாவ கதா என்று கடைசியில் எங்க போகும், அல்லாஹ்வை படைத்தது யார் என்கின்ற எண்ணம் வரும். அப்படி வந்தால் என்ன செய்ய வேண்டும்,
என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஃபல்யஸ்தஇது பில்லாஹ் வல்யன்தபிஹ் என்று சொன்னார்கள். ஃபல்யஸ்தஇது பில்லாஹ் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேட வேண்டும். இங்கே வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் இது பகுத்தறிவு சம்பந்தப்படாத விஷயம். இது முழுக்க முழுக்க நம்பிக்கை தொடர்பான விஷயம். இங்கே அல்லாஹ்வை கொண்டு தான் பாதுகாவல் தேட முடியும். இங்கே அதை தவிர வேற வழி கிடையாது. ஏதோ பகுத்தறிவு மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா? இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கிறதா? கிடையாது. இது நம்பிக்கை தொடர்பான விஷயம் அப்படிங்கிறதுனால அதே நம்பிக்கையை கொண்டு தான் அதை அடிக்க வேண்டும், அதை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்களில் ஒருவன் அடைவானேயானால் அவன் என்ன செய்யணும்? ஃபல் யஸ்தஇது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேட வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று உடனடியாக சொல்லிவிட வேண்டும். அல்லாஹ்வை பற்றி மட்டும் கிடையாது, அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று நம்பிக்கை தொடர்பான விஷயங்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை தொடர்பான விஷயங்களில் எந்த விஷயத்தில் இந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் சரிதான். இறந்த உடனே கபர்ல தூக்கி வைப்பாங்க, வந்த உடனே முன்கரணைக்கு வருவாராம், விசாரணை செய்வாராம், இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன என்று ஒருவருடைய எண்ணத்தில் வருமானால் என்ன செய்யணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். விதி எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது. நான் இங்கே ஒரு செயலை செய்துட்டு இருக்கிறேன், இது எப்படி அவனுக்கு தெரியும்? இது அவன் ஆடியா நடக்குது, அவனுக்கு தெரிஞ்சா நடக்குது என்றெல்லாம் ஒருவன் சிந்திப்பானையானால், அவனுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வறுமையானால் உடனடியாக அவன் என்ன சொல்லணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட வேண்டும். வல்யன்தபிஹ், அவன் உஷாராகி கொள்ள வேண்டும். அவன் உஷாராயிரணும். ஆஹா ஷைத்தான் வந்துட்டான், ஷைத்தான் வந்துட்டான். இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக சில பேர் கேள்வி கேட்பார்கள். நம்மளை குழப்புவான். நம்மளை குழப்புறதுக்குன்னே என்ன செய்யறான்? மனுஷ உருவத்தில் சில ஷைத்தான் நடமாடுகிறார்கள். இந்த நம்பிக்கை தொடர்பான விஷயங்களில் நமக்கு தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக ஷைத்தானுடைய ரூபத்தில் சில மனிதர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் மனிதர்கள் அல்ல, ஷைத்தான்கள். அப்படிப்பட்ட ஷைத்தான்களுடைய உள்ளங்களில் இந்த மாதிரிப்பட்ட தவறான எண்ணங்களை விதைப்பார்களேயானால், விதைப்பதற்கு முற்படுவார்களேயானால் உடனடியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த ஆயுதத்தை தான் நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். ஈமான் என்ன செய்யணும்? உறப்பித்துக் கொள்ள வேண்டும், ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரிப்பட்ட நிலையை உங்களில் ஒருவர் அடைவாரையானால் ஃபல் யகுல் ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி, ஃபல் யகுல் ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி. இந்த மாதிரிப்பட்ட சந்தேகமான எண்ணங்கள் உங்களில் யாருக்காவது ஏற்படுமானால் அவர் என்ன சொல்ல வேண்டும்? ஃபல் யகுல், உடனடியாக ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி, நான் என்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்கிறேன், பலப்படுத்திக் கொள்கிறேன், அல்லாஹ் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அவனுடைய தூதர்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அதனால என்னுடைய நம்பிக்கையை நான் எந்த சூழலையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அந்த நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, கற்றுத் தந்திருக்கிறார், அழகான முறையை கற்றுத் தந்திருக்கிறார். அதனால இதிலெல்லாம் அந்த மாதிரிப்பட்ட சந்தேகங்களை ஏற்படத்தான் செய்யும். அந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் ஏற்படுகிற பொழுது அந்த எண்ணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். சந்தேகத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அதற்காக குற்றம் பிடிக்கிறது கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது? அதை பேச்சளவில் கொண்டு வந்து விடக்கூடாது. மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வது, எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாதுப்பா என்ன செய்யற சொல்றது, அவரையும் தன்னுடைய நம்பிக்கையும் பக்கம் என்ன செய்யறது? இழுக்கிறது, குழப்புறது. இந்த மாதிரி சில பேர் இருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே லாஜிக்கோடு உரசி பார்ப்பார்கள், அறிவுபூர்வமாக எல்லாவற்றையுமே அணுகுவார்கள். இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயத்தையும் அறிவுபூர்வமாக என்ன செய்ய முடியும்? அணுக முடியாது. எல்லா விஷயத்தையும் அப்படி அணுக முடியாது. பல விஷயங்கள் அப்படி இருக்கிறது, ஆனால் எல்லா விஷயம் அப்படி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்கின்ற பொழுது அவருடைய அறிவு நம்ப மறுக்கிறது, சிற்றறிவுக்கு அது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்கிற பொழுது அந்த விஷயத்தை மறுப்பதற்கு முற்படுவார்கள். அதில் ஒன்று தான் சூனியம் அப்படிங்கிறது. சூனியத்தினால பாதிப்பு கிடையாது அப்படின்றான், அப்படின்னு ஒரு கோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கு. சூனியத்தினால எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது அப்படின்ட்டு ஏன் சொல்கிறான்? அவனுடைய அறிவுக்கு எட்டல்ல, அவனுடைய அறிவுக்கு எட்டல்ல அப்படிங்கிறனால அந்த விஷயமே கிடையாது அப்படின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்டவர்களை பற்றி என்ன செய்றான்? குர்ஆனில் தெளிவாக சொல்லி காமிக்கிறான். அஃபரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவாஹு வ அலல்லஹு அல்லாஹு அலா இல்மின். நபியே, ஒருவனை நீர் பார்த்தீரா, கவனித்தீரா? அவன் தன்னுடைய இறைவனாக யாரை ஏற்படுத்தி வைத்திருக்கான்னு தெரியுமா? தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய தெய்வமாக தன்னுடைய இறைவனாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் குர்ஆன் சுன்னா சொல்றதெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுடைய மனசு என்ன சொல்லுது, அவனுடைய அறிவு என்ன சொல்லுது, அதைத்தான் பார்ப்பான். இவன் அறிவாளியா, இவன் புத்திசாலியா? கிடையாது. குர்ஆன் சுன்னாவை முழுக்க எவன் நம்புறானோ, அவனுடைய சிற்றறிவுக்கு ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் எவன் நம்புகிறானோ அவன் தான் புத்திசாலி.
அவன் அறிவுக்கு ஏற்கல அப்படிங்கிறதுக்காண்டி மறுத்தான் அப்படின்னு சொன்னா அவன் புத்திசாலி கிடையாது, அவன் முட்டாள். அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், தொடர்ந்து சொல்றான், வ அலல்லஹுல்லாஹு அலா இல்மின், அல்லாஹ் அவனை வழிகெடுத்து விட்டான், அல்லாஹ் அவனை வழிகேட்டில் விட்டு விட்டான். அலா இல்மின், அவனுக்கு இல்மு இருந்துமே. எப்படி சொல்றான் அல்லாஹ்? வ அலல்லஹுல்லாஹு அலா இல்மின், அவனுக்கு இல்மு இருந்துமே, அறிவு இருந்துமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வழிகேட்டில் விட்டு விட்டான். வ ஹதம அலா சம்இஹி வ ஹதம அலா சம்இஹி வ கல்பிஹி, அவனுடைய செவித்திறனில் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீல் வைத்து விட்டான். வ ஜஅல அலா பஸரிஹி கிஷாவத்தன், மேலும் அவனுடைய பார்வையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரையை போட்டு விட்டான். ஃபமன் யஹ்தீஹி மின் பஅதில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிறகு அவனுக்கு வேறு யாரால் நேர்வழி காட்ட முடியும்? அவன் வழிகட்டு போய்விட்டான், அறிவிருந்தும் வழிகட்டு போய்விட்டான். ஏனென்று சொன்னால் அவனுடைய அறிவு என்ன சொல்கிறது? அல்லாஹ் ரசூல் எதை நம்ப சொல்கிறார்களோ அதை மறுக்க சொல்கிறது, அதை மறுக்க சொல்கிறது. இந்த மாதிரி தான் இப்லீஸ் பேசினான். இப்லீஸ் பேசினா எப்படி பேசினா? அல்லாஹ்ட்ட அல்லாஹ் சொன்னா ஆதமுக்கு சஜிதா செய் அப்படின்னா, ஆதமுக்கு சஜிதா செய் அப்படின்னா அவன் லாஜிக்கு பேசினான். இப்லீஸ் லாஜிக்கு பேசினான். ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன், என்ன நெருப்புனால படைச்சிருக்கிற, இவரை களிமண்ணால படைச்சிருக்கிற, களிமண்ணு பெருசா நெருப்பு பெருசா? நெருப்பு தானே பெருசு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போய் இவருக்கு சஜிதா செய்ய முடியும் என்று லாஜிக்கு பேசினான். அல்லாஹ் நினைச்சிட்டான், அபா வஸ்தக்பர் வ கான மினல் காஃபிரீன், அவனை காஃபிர் ஆகிட்டான். போ வெளியே போ, ஷைத்தான் முடிச்சவனே, இவ்வளவு நாள் இங்கே இருக்கிற நீ இனி இங்கே இருக்கிறது உனக்கு தகுதியே கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வெளியே தள்ளி விட்டான். லாஜிக்கு பேசினான். அவனால் எதை சிந்தித்து உணர முடியவில்லை, எதை பகுத்தறிய முடியவில்லையோ, எது அவனுடைய அறிவுக்கு ஒத்து வரவில்லையோ, ஏற்க மறுக்கிறதோ, அது இல்லை, அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தான். அப்ப இப்படிப்பட்ட இப்லீஸினுடைய வாதங்களை கொண்டு இன்றைக்கும் சில பேர் நினைச்சாங்க நம்மை சுற்றிலும் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை குழப்புவதற்காக, நாசமாக்குவதற்காக, நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்துவதற்காக, ஈமான் தொடர்பான, அக்கீதா தொடர்பான, நம்பிக்கை தொடர்பான விஷயங்களை எல்லாம் நம்மிடத்தில் ஏகப்பட்ட தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்டு குழப்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்ட விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நாம் சந்திக்க நேர்ந்தால் அல்லது அப்படிப்பட்ட எண்ணங்களுடைய உள்ளத்தில் எழுவானால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஆயுதம், ஒரே சாட்டை என்னவென்று சொன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வை கொண்டு எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஷைத்தான்களை விட்டு நாம் என்ன செய்யணும்? ஒதுங்கி நடந்து அதன் மூலமாக என்னுடைய ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் வழங்கியல்வானாக. குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் நமக்கு என்ன கற்றுத்தர்றான்? அழகாக கற்றுத்தருகிறான். வஸ்வாஸிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத்தருகிறான். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். நபியினர் கூறுகிறாக, அஊது பிரப்பின் நாஸ், மக்களுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மக்களுடைய மன்னனை கொண்டு, எஜமானனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இலாஹின் நாஸ், மக்களுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாஸ், வஸ்வாஸினால் ஏற்படக்கூடிய வீணான, நம்ம இப்போ சொன்னமா இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட தப்பான எண்ணங்களுக்கு தான் வஸ்வாஸ் சொல்றது. இந்த மாதிரி வஸ்வாஸினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நான் நினைச்ச பாதுகாவல் தேடுகிறேன். அல் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான் இருக்கிறான, பதுங்கி இருந்து இப்படிப்பட்ட தப்பான எண்ணங்களை எல்லாம் மனிதனுடைய உள்ளங்களில் ஏற்படுத்துகின்றான். இந்த ஷைத்தான் மறைஞ்சிருந்து பதுங்கி இருந்து நம்ம கூடவே இருந்து என்ன செய்யறான்? அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அல் ஹன்னாஸ், அல்லாஹ் சொல்றான், பதுங்கி இருந்து மனிதனுடைய உள்ளங்களில் இப்படிப்பட்ட தப்பான எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த வஸ்வாசனுடைய பாதிப்பிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஹைலைட் பாயிண்ட், அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இப்படிப்பட்ட பதுங்கி இருந்து தவறான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். மனிதர்களும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். எங்கே இருந்தாலும் சரிதான், அவன்கிட்ட யா அல்லாஹ் நான் அவன்கிட்ட பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி இந்த அர்த்தத்தை புரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த அத்தியாயத்தை நாம் என்ன செய்யணும்? ஓத வேண்டும். அதன் மூலம் அவனுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அகீதாவை, நம்பிக்கை தொடர்பான விஷயங்களை கொஞ்சமும் சந்தேகம் வராத அளவிற்கு நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் எனக்கு உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக.